நாம் இன்று எதிர்கொள்ளும் ஒரு கேள்வி நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, உங்கள் நோயை நீங்கள் உணரும் முன்பே கண்டறிய முடியுமா? தீர்க்கதரிசன சுகாதாரத்தின் இந்த புதிய சகாப்தம் மனிதர்களுக்கு ஒரு வரமா அல்லது ஒரு புதிய சவாலா? இதன் பின்னால் உள்ள இருண்ட உண்மைகளை ஆராய்வோம். எதிர்காலம் ஏற்கனவே வந்துவிட்டது. தொழில்நுட்பம் மற்றும் தரவுகளால் இயக்கப்படும் ஒரு உலகம் நம் உடல்நல பாதுகாப்பை நிரந்தரமாக மாற்றியமைக்க உள்ளது. மக்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறார்கள்? ஏஐ எப்படி அறிகுறிகள் வெளிப்படுவதற்கு முன்பே நோய்களை கண்டறிய முடியும் என்பது பற்றி பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். இன்றைய ஏஐ சுகாதார அமைப்புகள் பயோமெட்ரிக் சென்சார்கள் மூலம் உங்கள் உடலை உடனடியாக ஸ்கேன் செய்கின்றன. எந்த ஒரு மனித மருத்துவரும் கண்டறிய முடியாத நுட்பமான மாற்றங்களை கண்டறிகின்றன. ஏஐ நோயறிதல் ஒரு புதிய வாக்குறுதியை அளிக்கிறது. நாம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஏனென்றால் எந்த நோயும் நம்மை ஆச்சரியப்படுத்த முடியாது. டிஎன்ஏ பகுப்பாய்வு, நரம்பியல் கண்காணிப்பு மற்றும் மருத்துவ அல்காரிதம்கள் பயன்படுத்தி ஏஐ நமது உயிரியல் தரவின் ஆழமான மட்டங்களில் வேலை செய்கிறது. புற்றுநோய், மாரடைப்பு, மூளை நோய்கள் மற்றும் மரபணு கோளாறுகள் ஆகியவற்றை அறிகுறிகள் தோன்றுவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே ஏஐ துல்லியமாக கணித்துவிடும். ஆனால் இந்த அபரிமிதமான சக்திக்கு ஒரு விலை உண்டு. நமது ஆரோக்கியம் ஒரு கண்காணிப்பு நிலைக்கான புதிய கதவை திறக்கிறதா? வருங்கால மருத்துவமனைகளில் ஏஐ அமைப்புகள் அணியக்கூடிய சாதனங்கள் மற்றும் ஸ்மார்ட் இரத்த பகுப்பாய்வு மூலம் ஒவ்வொரு மனிதரையும் தொடர்ந்து கண்காணிக்கும். நம் உடலின் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு உயிரியல் மாற்றமும் ரியல் டைமில் ஏஐ தரவு மையங்களுக்கு அனுப்பப்படும். நமது உடல் ஒரு திறந்த புத்தகமாகிவிட்டது. ஆனால் இந்த மருத்துவ அற்புதத்தின் கீழ் ஒரு இருண்ட பக்கம் உள்ளது: ஊழல் மற்றும் மனிதர்களின் உணர்ச்சிகரமான செலவு. உடல்நல பாதுகாப்பு முற்றிலும் தரவு கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது நோயாளிகள் ஒரு இயந்திரத்தின் கைகளில் சிக்கி உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர். மனிதர்களின் துயரங்கள் வெறும் தரவுகளாக குறைக்கப்படுகிறது. மருந்து நிறுவனங்கள் விலைகளை தந்திரமாக கையாளுதல் மற்றும் விலை உயர்ந்த சிகிச்சைகள் ஏஐ கார்ப்பரேஷன்களின் கட்டுப்பாட்டில் இருப்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். மருத்துவமனைகள் இப்போது லாபம் ஈட்டும் ஏஐ அமைப்புகளாக மாறுகின்றன. மனிதர்களுக்கு சேவை செய்வதை விட தரவுகளை பயன்படுத்தி பணத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றன. இந்த அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பங்கள் அனைவருக்கும் கிடைக்குமா? அல்லது இது ஒரு புதிய சுகாதார சமத்துவமின்மையை உருவாக்குமா? குடும்பங்கள் அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகளால் தத்தளிக்கின்றன. உயிர்காக்கும் சிகிச்சைகளை வாங்க முடியாத ஏழை மக்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. ஏழைகள் உயிர்காக்கும் சுகாதாரத்தை வாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். ஏழை ஆல் கண்டறியப்பட்ட நோய்க்கு அவர்களால் சிகிச்சை பெற முடியவில்லை. ஏஐ மருத்துவம் மனித தொடர்பை எங்கிருந்து எடுத்து செல்கிறது? நாம் முழுமையாக இயந்திரங்களை சார்ந்திருக்க வேண்டுமா? ரோபோட் மூலம் இயக்கப்படும் மருத்துவமனைகள் மற்றும் ஏஐ கட்டுப்படுத்தப்படும் அறுவை சிகிச்சை அறைகள் எதிர்காலத்தில் மருத்துவ நடைமுறைகளை மாற்றியமைக்கின்றன. ஏஐக்கு உங்கள் எல்லா தரவுகளையும் நீங்கள் வழங்கும்போது உங்கள் உயிரியல் தரவின் மீதான தனியுரிமையை நீங்கள் இழக்கிறீர்கள். இது மிகவும் தீவிரமான ஒரு அச்சுறுத்தல். ஏஐ உங்கள் நோயை முன்கூட்டியே கண்டறியும். ஆனால் இந்த புதிய உலகில் எதிர்கால மனிதர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது. தயாராக இருங்கள்.